நேத்து நைட்டே நான் நெனச்சிருந்தேன், அடுத்த நாள் காலையிலே கோவிலுக்கு போலான்னு. அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒரு 6:30க்கே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். முந்தின நாள் தான் மாவு அரைச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு இட்லி தான். கூடவே எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுற போறேன். அப்புறமா வேர்க்கடல ஊற வச்சிருந்தேன். அதுவும் ஒரு சைட்ல வேக வச்சுட்டேன். வாட்டர் மெலன் கொஞ்சமா இருந்தது. சரி கார்ல போறப்போ பாப்பாக்கு குடுக்கலான்னு அத ஒரு கட் பண்ணி பாக்ஸ்ல வச்சுட்டேன். இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு கோயில் போறோன்றதுனால இந்த ஒரு சாரி தான் கட்ட போறேன். கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. எனக்கு காட்டன் சாரீனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சாரி கட்டிட்டு அப்படியே டக் டக்ன்னு ரெடி ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். நான் வெளியில கிளம்புறப்போ ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஆயில் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆயில் பிளாட்டர் யூஸ் பண்ணுவேன். இது மார்ஸ் பிராண்டோடது. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் சுத்தமா தெரியாது. நல்லா லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். ஃபேஸ் ஒரு மாரி மேட் லுக்கோட இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கான பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் இது. நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கோயில் போறோன்றதுனால நான் புதுசா வாங்கியிருந்த கோல்ட் ஜுவல்ஸ் என்னோட கம்மல், ரிங் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போட்டு போகலான்னு. மத்தபடி வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செயின், ஆக்சஸரீஸ் எல்லாம் போடல. இது காட்டன் சாரின்றதுனால சிம்பிளா ஜுவல்ஸ் போட்டாலே நீட்டா இருக்கும்னு அப்படியே கிளம்பிட்டேன். இன்னைக்கு நாங்க ஹார்பர்ல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு இன்னும் விளாக்ல பார்க்கலாம். பாய்.